இலங்கை நாடானது அற்புதமான நிலப்பரப்புகள், மாறிவரும் சிகரங்கள், அடர்ந்த வனப்பகுதிகள், தேயிலை பசுமைகள், வனவிலங்குகள் மற்றும் மணல் நிறைந்த கடற்கரைகள் ஆகியவற்றிற்கு குறைவானது அல்ல. முழு 8 யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்களுடன் அழகாகவும் பிரமிக்க வைக்கும் இயற்கை காலவரிசை மற்றும் கலாச்சார மண்டலங்களுக்கு தேசத்தில் குறைவே இல்லை. இந்திய பெருங்கடலில் பசுமையான நீரில் பிரம்மாண்டமாகவும் தனித்துவமாகவும் அமைந்திருக்கும் ஒரு நினைவு சின்னம் தான் தப்ரபேன் தீவு. இலங்கையின் வெலிகமை நகருக்கு அருகிலுள்ள சிறிய ஒரு பாறை தீவுதான் இது. முற்காலத்தில் இது கல்தூவா என்று அழைக்கப்பட்டது. சுமார் 2.5 ஏக்கர் பரப்பளவில் உள்ளதோடு அதன் பசுமையான அரவணைப்பிற்குள் ஒரு கண்கவர் மாளிகையையும் கொண்டுள்ளது. இது தனியாருக்கு சொந்தமான ஒரு தீவாகும். அதன் வீடும் வரலாற்றின் ஆழத்தை இயற்கை அழகின் கம்பீரத்துடன் நேர்த்தியாக கலக்கும் கதைகளுக்கான அமைப்பை வழங்கியுள்ளது. பண்டைய காலத்தில் இலங்கையை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க சொல்லே இந்த தீவுக்கு பெயராக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இத்தீவு ஆரம்ப காலத்தில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டிருந்த அந்நாட்டு இளவரசன் டி மவுனே என்பவருக்கு சொந்தமாக இருந்தது. அவர் வெலிகமை நகரத்தின் மீதும் அதனை சூழவுள்ள அழகிய கடற்கரை மீதும் மிகுந்த ஆவலுற்றதால் இத்தீவில் ஒரு இல்லத்தை கட்டி அதிலேயே வாழ்ந்து வந்தார். அவருக்கு பின்னர் இத்தீவு அமெரிக்க எழுத்தாளரான பவுல் பவுல்சி என்பவருக்கு உரித்தாயிற்று. டச்சு எழுத்தாளரான பீட்டர் டென் கூப்பன் 1984 தம் நாட்டின் கழக நிலை ஏற்பட்டிருந்த போது 1 மாதம் அளவில் அங்கே தங்கியிருந்தார். அதன் பின்னர் ஆஸ்திரேலிய பாடலாசிரியரும் பாடகருமான கைலி மினோகு இத்தீவில் தங்கியிருந்த போது இத்தீவின் அழகினால் கவரப்பட்டு தப்ரபேன் என்ற பாடலையும் இயற்றினார். இத்தீவு பல்வேறு விளம்பரங்களுக்கும் ஹாலிவுட் படங்களுக்கும் களமாக இருந்துள்ளது. இத்தீவு அதன் தனித்துவமான அனுபவத்தை அனுபவிக்க பார்வையாளர்களை வரவேற்கின்றது. விருந்தினர்கள் விழாவில் தங்கும் போது அவர்கள் ஒரு தனியான தீவின் செழுமையை மட்டுமல்ல, அப்பகுதியின் அழகையும் வரலாற்றையும் அனுபவிக்கின்றனர். ஒவ்வொரு நொடியும் தீவின் வசீகரம் சூழ்ந்திருக்கும் ஒரு கனவை அனுபவிக்க இது ஒரு வாய்ப்பாக அமையும்.